ஹாய் வாங்க, இன்னைக்கு ஒரு ரீபான் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னோட வீடியோ 2 பேருக்காக சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸுங்க எல்லாரையும் மீட்டிங்காக சிஇஓ கூப்பிட்டுருக்காரு. அந்த சிஇஓ தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் பேர் வந்து ஜியாரன். அப்போ அவரை பார்த்து நர்ஸு கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு செம்மையா ஷாக் ஆகுறா. என்ன இவனா? என்னோட பாஸ்ட் லைஃப்ல இவனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன். திரும்பவும் இவன் மூஞ்சில முழிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த டைம் கண்டிப்பா இவன் கையில சிக்க கூடாது திமிங்களும். எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல பார்க்கும்போது அங்க ஹீரோ தான் படுத்திருக்காரு. அவர் வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு போல. அதன் பிறகு உண்மை தெரிஞ்சு நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோயின் வந்து எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் அவர் கேட்காம ஃபோர்ஸ் பண்ண அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டே ஆகி ஹீரோயின் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரீபான் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு இந்த டைம் உண்மையை சொல்லி நம்ம மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேட்கிறாரு, நேற்று நைட்டு 10 மணிக்கு நர்சிங் ரூம்ல யாரும் இந்த தோட மிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவங்க காதுல கை வச்சு பாக்குறாங்க. தோடு இருக்கு. நல்ல வேலை அது நம்மளோடது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கதை தொட்டு பாக்குறாங்க. தோட காணும். அதை பார்த்தோன்னே போச்சு இப்ப அவன் வந்து பார்த்தானா நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு பறக்க அந்த தோட கழட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு, ஹே இது உன்னோடது தானு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் என்னோடதுலாம் கிடையாது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்கிற மாதிரி தலையாட்டிடுறாங்க. அதை பார்த்து அசிஸ்டண்டும், பாஸ் இது யாரோடதும் கிடையாதான்னு சொல்ல வர அந்த இடத்துக்கு வந்து ஹெட் நர்ஸ் வராங்க. நேத்து நைட்டு டியூட்டி பார்த்தது சூட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினை மாட்டி விட அங்க இருக்கிற எல்லா நர்ஸும் ஹீரோயினை தான் பாக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வர மிச்சம் இருக்கிற எல்லா நர்ஸையும் அசிஸ்டன்ட் வெளியில அழைச்சிட்டு போயிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பாக்குறாங்க. அவங்களுக்கு நடந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ சொல்லியிருப்பாரு, இங்க பாரு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக முடியாது, சாகுன்னு ஆசைப்பட்டா கூட அதுவும் ஏன் கூட சேர்ந்து தான் நடக்கும், அப்படி நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னாவே தான் இருப்போம்னு சொல்லி செம்மையா மிரட்டியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயின் போன டைம் உண்மையை சொல்லி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனா இந்த டைம் இப்படி பண்ணவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி உண்மையை சொல்லு, நேத்து நைட்டு என்னாச்சுங்கும் போது நேத்து நைட்டா எனக்கு ஒன்னும் தெரியாதே, நான் வேலை பார்த்தேன் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோவும் சும்மா நடிக்காத உண்மையை சொல்லுங்கும் போது, சரி பாஸ் நான் எல்லா உண்மையா சொல்லிடுறேன், நேத்து நைட்டு ஒரு நர்சிங் ரூமுக்கு வரலாம் பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு பதட்டமா வெளியில ஓடிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் இந்த தோடுக்கு சொந்தக்காரியா இருப்பான்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோவும், அப்ப நீ வேற எதுவுமே பார்க்கலையாங்கும் போது, இல்ல நான் வேற எதுவுமே பார்க்கல சார், நீங்க என்ன முழுசா நம்பலான்னு சொல்லி அவளும் பொய்யா புலிவிட்டு இருக்க. அதையும் ஹீரோ நம்பிக்கிட்டு சரி நீ போன துரத்து விட்டுறாரு. அப்போதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க இன்னொரு நர்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் டியூட்டி பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஜாலியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போக அப்ப அங்க ஒரு டாக்டர் வந்து இந்த உனக்காக தான் இந்த காஃபி வாங்கிட்டு வந்தேன், இதை குடிச்சிடுங்கும் போது ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த காஃபி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த டாக்டர் வந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அதுல ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்துட்டான் போல. அவன் அப்ப நினைக்கிறான் இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. ஆனா அந்த டைமுக்கு ஒரு நர்ஸ் வந்து சார் எமர்ஜென்சி உடனே நீங்க வரணுங்கும் போது, சே இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிடுறான். ஹீரோயினும் நர்ஸ் ரூமுக்கு வராங்க. ஆனா அந்த காஃபி அவங்க குடிக்கல. அங்க ஓரமா வச்சுட்டு அவங்க போய் ட்ரெஸ் மாத்தலாம் போகும்போது அங்க ஹீரோ வந்து அடிபட்டு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் ஆணு கத்திடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அவன் வலி தாங்க முடியாம என்ன பண்றானா, ஹீரோயின் வச்சிருந்த காஃபி எடுத்து அவன் குடிச்சிடுறான். ஏற்கனவே ஹீரோ மயக்கத்துல இருந்ததுனால ஹீரோயினோட முகம் சரியா தெரியல. இதுல அந்த காஃபியை வேற குடிச்சதுனால அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. ஹீரோயின் ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை அந்த சைக்கோ கண்டுபிடிக்கல. ஒரு வேலை கண்டுபிடிச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கும்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு வர அங்க ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை பார்த்த ஹீரோயினும் அவங்கள தூக்கி விட அவங்களுக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்னும் இல்ல ஆன்ட்டி, பார்த்து வர மாட்டீங்களா, பாருங்க உங்க கையில அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அந்த ஆன்ட்டியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. மேடு வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வராரு. அவர் அந்த ஆன்ட்டியை பார்த்து இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்கிற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. அவங்க வந்து டே தம்பி எப்படா இருக்க, உன்னை பார்த்து 22 வருஷம் ஆச்சுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க இவங்க ஹீரோவோட அம்மா, இவங்க வந்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க போல. அப்ப ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறாரு, சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிருப்பாரு அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு. ஆனா அவங்க கேட்காம அவங்க பாட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து சின்ன வயசுல என்ன அப்படி விட்டுட்டு போனீங்க, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்தீங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போகன்னு சொல்லிட்டு போக அப்ப வந்து அவங்க கையில அடிபட்டிருக்கதை பாக்குறாரு. அவங்க கையில கட்டு போட்டிருக்குல, அதுல ஒரு முடிச்சு போட்டிருக்கு. அதே மாதிரி முடிச்சுதான் ஹீரோ அடிபட்டிருக்கப்பையும் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த 2 பொண்ணும் ஒன்னா இருக்குமோன்னு சொல்லிட்டு இது யார் உங்களுக்கு போட்டு விட்டான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க யாருக்காகவோ விதவிதமா சமைச்சிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அவனை பார்த்த ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
பாஸ்ட்ல இந்த பையன் வந்து இறந்து போயிருப்பான் போல. அதை பார்த்த ஹீரோயினும் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து இறப்புலாம் சொல்ல முடியாது, யாருக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்ப வந்துதான் ஆகுங்கும்போது, சும்மா நடிக்காத, என் அண்ணனை கொன்னது நீ தானே, என் அண்ணனுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தானே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அவர் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப எதுக்கு நீ பாஸ்டெல்லாம் யோசிக்கிற, அது முடிஞ்சு போனது, இப்ப நம்ம ஃபியூச்சர் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு, வா அண்ணன் வா சாப்பிடலாம்னு சொல்லி பாசமா கூப்பிடுறா. அண்ணன்காரனும் என்ன இன்னைக்கு ஓவர் பாசமா இருக்குன்னு சொல்லி அவனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயினும், அண்ணா நீ எனக்காக ரொம்ப நாளா உழைச்சிட்ட, போதும், இப்ப நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், எனக்கும் கடமை இருக்கு, சோ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னோட காசே போதும், இனிமே நீ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடணும், நைட் டைம்ல நீ வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல. அப்படியா, அப்போ உன்னோட கல்யாணத்துக்கு யாரு டவுரி காசுலாம் கொடுக்கறதுன்னு கேட்க, எனக்கு வந்து டவுரி காசுலாம் தேவை கிடையாது, என்னோடத நான் பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆன்ட்டி தான் கால் பண்றாங்க, கொஞ்சம் நீ என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினும், என்னாச்சு ஆன்ட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. தென் ஆன்ட்டியை பக்கம் வராங்க. என்னாச்சு ஆன்ட்டி உங்க கை வலிக்குதான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பையன் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னா, அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேங்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வராரு. அதை பார்த்த ஹீரோயினும், என்னடா இங்க நடக்குது, இந்த தொல்லை என்னை விடாவே விடாது போல, பாஸ்ட் லைஃப்ல வந்து எங்க அம்மாவே எனக்கு கிடையாது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, ஆனா இப்ப உயிரோட வந்து நிக்கிறாங்க, அப்ப அவன் என்கிட்ட போய் சொன்னானா, சரி அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது, இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்க, அப்ப ஹீரோவும் பேசுறாரு, எங்க அம்மாவை நீங்க தான் காப்பாத்தீங்களா, ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் எப்படியும் திரும்பி பார்த்தாகணுமே, அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருக்க ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிக்கிறாங்க, ஏன்னா அது வந்து மாறு வேஷமா. அப்படியே அவங்க திரும்பி ஒரு மாதிரியே குழஞ்சு குழஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாய்ங்க, யூ ஆர் வெல்கம், ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க, அதை பார்த்து ஆன்ட்டிக்கும் ஒன்றும் புரியல, இந்த பொண்ணுக்கு இப்போ என்னாச்சுங்கிற மாதிரி பார்க்க. அப்ப ஹீரோவும், ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ என்னங்க வேணுங்க, இல்ல எங்க அம்மாக்கு ஒரு கையில கட்டு போட்டு விட்டீங்க, அதோட முடிச்செல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு, அதை எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது, அதுவா, அது வந்து நான் இன்டர்நெட்ல கத்துக்கிட்டேன், அது என்னோட ஹாபி, சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்க, அட நில்லுமா, நீ எங்க புஸ்கு புஸ்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க, சரி நான் டைரக்டாவே கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே என்ன பாத்திருக்கீங்க தானே, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதும் நீங்க தானே கேட்கும்போது, அதை கேட்ட ஹீரோயினும், யோ யார் யா சொன்னது, நான்லாம் அவனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல. அதை பார்த்த ஹீரோவும், ஓ மேடம்க்கு நார்மலாவும் பேச தெரியுமான்னு கேட்க, அதை கேட்ட ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. அப்ப ஆன்ட்டியும் அதை சமாளிக்கிறதுக்காக, சரி சரிம்மா நீ சாப்பிட்டு போலாம், வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினே குறுகுறுன்னு பார்த்துட்டு, அப்போ என்ன உனக்கு தெரியாதுலங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும், எனக்கும் உங்களை தெரியாது, போதுமா, எனக்கு சுத்தமா இப்ப பசிக்கவே இல்லை, அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக, அம்மா ஒரு நிமிஷம் இல்லை, எங்க அம்மா வந்து கேட்டா உன் பேரையாவது சொல்லணும்ல, சும்மா பேரை மட்டும் சொல்லிட்டு போங்க, என்னோட பேர் தானே சூன்னு ஆரம்பிச்சுட்டு, ஏண்டி உன் பேரை சொல்லி நீயே மாட்டிப்ப போலியேன்னு யோசிச்சுட்டு என்னோட பேரு சூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும், யார் இந்த பைத்தியக்காரின்னு யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. என்னாச்சு எங்க அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, அவ வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தானே, அதுக்காக தானே அந்த பொண்ணை வர சொன்னங்கும் போது, அதுக்கு ஹீரோ பதில் சொல்லாம உட்காந்துருக்காரு. அப்ப அவங்களும், எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பேர் வந்து சூட்டங், ஜிங்சன் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறாங்க போது, அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம தேடுற பொண்ணு இவ தானே, எதுக்காக உண்மையை மறைக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. தென் மறுநாள் ஹீரோவை காமிக்கிறாங்க, அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொன்னீங்களே சார், அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சின்னு சொல்ல, அப்போ அதை ஆபீஸ்க்கு கொடுத்து விடுங்க, அதுவும் நான் ஒரு நர்ஸ் பேர் சொல்றேன், அவங்க கிட்ட அதை கொடுத்து விடுங்கன்னு சொல்றாரு. தென் இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவங்க ரிசப்ஷன்ல இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து இந்த பொட்டியை பாஸ் கிட்ட கொடுக்கணும், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்ல, எதுக்கு நான் எதுக்கு போகணும், என்னால போக முடியாதுன்னு சொல்றா. நீ எடுத்துட்டு போய் கொடுத்தா கொஞ்சம் போனஸ் காசு கிடைக்கும், வேணானா சொல்ல நானே கொண்டு போய் கொடுத்துட்றேங்க. என்னது காசா, அப்ப நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க பாஸ்ன்னு சொன்னதை காதலே வாங்கல, வெறும் அட்ரஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போறாங்க. தென் அங்க போய் பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோ. அதை பார்த்து ஹீரோயினும், திருப்பி திருப்பி தொல்லைக்கிட்டே வந்து மாற்றமேன்னு சொல்லிட்டு இந்த பொட்டியை கொடுத்துட்டு நான் கிளம்புற சாருங்கும் போது, எங்க மேடம் பொட்டியை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமாங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும், என்ன இருக்குங்க, இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நீ தானே அந்த பொண்ணை பார்த்த சாட்சி, சரி வா வா நீயே வந்து அந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி காமின்னு சொல்லி ஹீரோ வந்து அவர் சேர்ல உட்கார வச்சிடறாரு. அதை பார்த்த ஹீரோயின், இப்ப வசமா மாட்ட போறோமான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க, அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற பொண்ணு வந்து வேற பொண்ணு. அதை பார்த்த ஹீரோனா ஷாக்கு. அப்ப அவ கிடையாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோயின் அப்பதான் நினைக்கிறாங்க, அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து இன்டர்நெட்ல வேலை பார்க்கறவங்க போல, அவங்க கிட்ட சொல்லி வந்து ஏஐ மூலமா மாத்த சொல்லியிருக்கா, அவங்களும் இந்த வேலையை கரெக்டா முடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே சார், இங்க பாருங்க இந்த பொண்ணு இவ தான், இவ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுறா.
ஆனா இங்க ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு யாரா இருப்பான்னு சொல்லி ஹீரோ வந்து மண்டையை பிச்சுக்கிறாரு. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வராரு. சார், இந்த டைமண்ட் இயரிங்ஸ் பத்தி நான் விசாரிச்சேன். இது வந்து ரொம்ப ரேர் பீஸா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஆனா இது யார் வாங்கினாங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்லைன்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. அவன் அண்ணக்கார வந்து மயக்கம் போட்டு கிடக்கான். அதை பார்த்து ஹீரோயினும் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு லுக்கோமியா நோய் இருக்கு, போன் மேரை மாத்தினா மட்டும்தான் அவர் உடம்பு சரியாகும். நீயும் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்க, இதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கும் தெரியும். சோ நீ வந்து பணத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்ல வந்து அண்ணனுக்கு எந்த இல்னஸும் கிடையாது. ஹீரோ வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணனால மட்டும்தான் அவர் இறந்து போனாரு. ஆனா இந்த லைஃப்ல வந்து எப்படி ஒரு இல்னஸ் வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்க. அப்ப அண்ணக்கார வந்து கண்ணு முழிக்கிறான். உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, நீ இது தெரிஞ்சா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சேன். ஆனா உனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாஸ்ட் லைஃப்ல அவருக்கு இருந்திருக்கு, ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து அவர் மறைச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி பாஸ்ட் லைஃப்ல நடந்ததுலாம் இப்ப நடக்காம வேற மாதிரி நடக்குதுன்னு. ஏன்னா வந்து பாஸ்ட் லைஃப்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கூடவே தான் இருந்திருப்பாங்க. அவர் பண்ற டார்ச்சர் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ அவரை விட்டு விலகி அவங்க வெளியில இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற உண்மை எல்லாமே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணக்கார சொல்றான், என்னை பத்தி கவலைப்படாதமா, என்னோட வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுது, அதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்காதுன்னு சொல்லும் போது அதுக்கு அவ சொல்றா, எப்படி அப்படிலாம் விட முடியும், சின்ன வயசுல இருந்து நீ தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட, இப்ப நான் உன்னை பாத்துக்கிற டைம், அதனால நீ கவலைப்படாம ஏறி உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் காசு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க எப்படி காசு ரெடி பண்ணலான்னு. அப்போ வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் சேல் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அவங்க வச்சிருந்த ஒத்தக்காத இயரிங்ஸ் முத கொண்டு. ஹீரோ வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு, சார் அந்த இயரிங்ஸ் பத்தி விசாரிச்சோம்ல, அதோட இன்னொரு தோடு வந்து இப்ப சேலுக்கு வந்திருக்கு, அது எக்ஸாக்டா வந்து அந்த தோடோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல, அப்படியா எங்க காமின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறாரு. அவருக்கும் இது 2 தோடும் ஒன்னா இருக்குமோன்னு தோணுது. அதனால அதை சேல் பண்றவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க, பாருங்க இந்த தோட நீங்க சேலுக்கு போட்டிருக்கீங்க, அதை நானே வாங்கிக்கிறேன், நீங்க சொன்ன பிரைஸோட நான் 3 மடங்கு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அதை பார்த்த ஹீரோயினும், இவன் பைத்தியமா, நானே கம்மி விலைக்கு தான் விற்கிறேன், ஆனா இவன் நிறைய காசு கொடுத்து வாங்குறான், சரி வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு, ஓகே சார் உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க, நான் டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு, அசிஸ்டன்ட் இங்க பாரு, நீ உன்னோட அட்ரஸ் கொடுத்துரு, அந்த தோடு நம்ம கைக்கு வரட்டும், அது 2 சேமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல, ஒரு ஓகே பாஸ் சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயின் தான் வந்து காமிக்கிறாங்க, அவன் அண்ணனை பார்க்க வந்திருக்கா. அப்ப அவரும் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீ காசுக்கெல்லாம் என்ன பண்றங்க போது, நான் வீட்டுல உள்ள எல்லா திங்ஸையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நமக்கு நிறைய காசு கிடைச்சிடும், நீ கவலைப்படாதேங்க. அவருக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயினும், இங்க பாரு உன்னோட உடம்பு தான் முக்கியம், நீ அதை மட்டும் யோசின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் 2 தோடுமே ஒண்ணு தான் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவும், அப்ப அவளோட அட்ரஸ் தெரிஞ்சாங்கும் போது, இல்ல பாஸ் அவங்களோட நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அப்போ அந்த நம்பர் இப்ப எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்லி அனுப்புறாரு. தென் ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்ப அவங்க அம்மா வந்து வகை வகையா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, டே அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா, அப்புறம் உங்க அப்பா மாதிரி அவளை ட்ரீட் பண்ணாத, அவளை நல்ல விதமா வச்சுக்குன்னு சொல்ல, ஹீரோ வந்து பழச யோசிச்சு பாக்குறாரு. அவங்க அம்மா போன பிறகு அவங்க அப்பா ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருப்பாரு போல. அப்ப வந்து, இங்க பாத்தியா உங்க அம்மா என்ன எப்படி விட்டுட்டு போயிட்டா பாரு, அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், ஆனா பாரு எனக்கு என்ன நிலைமைன்னு, அதே மாதிரிதான் உனக்கும் நிலைமை வரும், அதனால நீ யார் மேலேயும் பாசம் வைக்காத, அப்படி நீ பாசம் வச்சா கூட அவங்க உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சின்ன வயசுல அவர் மனசுல விதைச்சிருக்காரு. அதனாலதான் அவர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்திருப்பாரு போல. அப்ப அவர் சொல்றாரு, என்னைக்கும் நான் எங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் ஒன்னும் நல்லவங்க கிடையாது, சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, சோ இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தென் ரூம்ல ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் கால் பண்றாரு, சார் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஜிங்சங் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோக்கு சந்தோஷமாகிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணும்போது ஹீரோயினை வந்து அங்கதான் அவங்க அண்ணனுக்காக மருந்து அங்க வந்திருப்பாங்க. சோ அவங்களும் கால் எடுத்து பேசுறாங்க. ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறாரு யார் போன்ல பேசுறான்னு. அப்ப ஹீரோயின் பேசுறதையும் அவர் பாக்குறாரு. ஆனா பின்னாடி மட்டும் தான் தெரியுது. இங்க ஹீரோயின் வந்து ஹலோ யாருங்க யாருங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க அண்ணன்கார வந்து என்ன மருந்து வாங்கிட்டியான்னு கேட்கும்போது அண்ணன் இந்த வரேன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸ பாத்துறாரு. அப்போ சூட்டங் தான் அந்த பொண்ணான்னு சொல்லி அவர் ஷாக்ல இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் அங்க வராரு. சார் இந்த பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட அவாய்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரியுது. பாருங்க அந்த பையன் கூட போகுது, அந்த பையன் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போலன்னு சொல்ல, அது கேட்டு ஹீரோ கடுப்பாகி உனக்கு மட்டும் வேலை வேணும்னா வாயை முடிக்கிட்டு நான் சொல்றது மட்டும் செய்ய, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் சொல்லி கண்டுபிடின்னு சொல்றாரு. தென் அசிஸ்டன்டும் விசாரிச்சுட்டு வந்து சொல்றாரு, சார் இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி தான், ஆனா வந்து கூட பிறந்தவங்க கிடையாது, அடாப்டர் சிஸ்டர். அவங்களோட 6வது வயசுல இருந்து இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது ஓ அதான பார்த்தேன், எந்த அண்ணக்காரன் வந்து லவ் சிம்பிள் உள்ள தோட வந்து தங்கச்சி கறிக்கு வாங்கி கொடுப்பான், இவன் வந்து அவளை தங்கச்சியாவே நினைக்கலன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க.
சார் இன்னொரு விஷயம், அந்த பையனுக்கு வந்து லுக்கேமியா நோய் இருக்கு, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படுது, அதனால ஹீரோயின் நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாப்ல ஒன்று தான் இந்த கிளப்ல வேலை பார்க்குறது. இப்போ இவங்க இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, இப்போ இவங்க இங்கே தான் இருக்காளான்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க போறாரு. இங்க ஹீரோயின் வந்து வெயிட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பசங்களாம் காசை தூக்கி போட்டு இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த காசெல்லாம் முக்கியம்ல, அதனால அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனும் இந்தா ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குடி, நான் உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றது தப்பில்லையான்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன இவன் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விடுறாரு. என்ன நீ ஓகேவான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் விளையிக்கிட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் உன்னை எல்லாரும் புள்ளி பண்றாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன், அப்ப கூட நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற பையன் கேட்கறான், உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமானு. அதுக்கு ஹீரோயின் முந்திக்கிட்டு எங்களுக்குலாம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ கோவப்பட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப அந்த பையன் கேட்கறான், என்ன மச்சான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தியா, அவ கிடைச்சிட்டாலங்கும் போது அதுக்கு ஹீரோவும் ஒன்னும் கிடைக்கலங்கும் போது, என்னடா உன் வாழ்க்கையில முதலா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ இன்னும் உனக்கு கிடைக்கலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும் என்ன இவரோட வாழ்க்கையில வந்த பொண்ணு நான் தானா, இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சுன்னு வச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு ஆமாண்டா அவளை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா அவளுக்கு 10 மில்லியன் கொடுத்து நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட ஹீரோயினும் என்னது 10 மில்லியனான்னு சொல்லி வாயை பொழக்கிறாங்க. அப்ப அவங்க ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து எனக்கு உடம்பு முடியல என்ன விட்டுருங்கன்னு சொல்லும்போது, ஆமா உனக்கு உடம்பு எப்பதான் நல்லா இருந்திருக்கு, நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் 10 மில்லியன் கொடுத்துருக்கேன், அப்போ நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவர் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்காரு. அதை நான் நினைச்சு பார்த்த ஹீரோயின் ஏற்கனவே என் கூட இருக்கணும்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணவன் இப்ப மட்டும் நான் காசை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணுவான், நமக்கு காசை விட வாழ்க்கை தாயா முக்கியம்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறாரு, கல் நெஞ்சக்காரி இவளுக்கு தான் காசு தேவைப்படுதுல, இப்பயாவது உண்மையா சொல்றாளா பாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் ஓகே சார் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி முடிச்சுட்டா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்ப அந்த பையன் வந்து இந்த காசை பொறுக்கிட்டு போன தூக்கி எறிறான். அதை பார்த்த ஹீரோயினும் ஒரு காசு கூட வேஸ்ட் பண்ணாம எல்லா காசையும் பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு வந்து புரியவே இல்லை, நான் 10 மில்லியன் தரேன்னு சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா, இங்க கொஞ்சம் காசுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிறா, அப்படி என்னதான் என்கிட்ட இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. தென் ஹீரோயின் வெளியில வராங்க. அங்க ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கு, இந்த மாதிரி குழுக்கள் முறையில ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கரெக்டா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2 மில்லியன் கொடுக்கப்படும் போட்டிருக்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஜாலியா இருக்குது. இந்த கேம்ல நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த காசு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போய் பாக்குறாங்க. அப்ப கிளப்போட மேனேஜரும் குழுக்களை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த குழுக்கள்ல யாரோட பேர் வரும் நமக்கே தெரியும், ஆமாங்க நம்ம ஹீரோயினோட பேர் தான் வருது. அதை பார்த்து ஹீரோயின் மட்டும் தான் ஜாலின்னு கத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. இப்ப மேனேஜர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு சில டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறோம், அது என்ன டாஸ்க்னா வந்து இப்ப இங்க ஒரு கெஸ்ட் வருவாரு, அவர் கூட வந்து நீங்க 2 வாரம் டேட் பண்ணணும். அப்படி டேட் பண்ணும்போது நாங்க சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் கொடுப்போம், அது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சா 2 வாரம் கழிச்சு 2 மில்லியன் உங்க கையில வந்து சேருங்க. ஹீரோயினும் அந்த கெஸ்ட் யாருன்னு பாக்குறாங்க. ஆனா அங்க வரது நம்ம ஹீரோ. இது எல்லாமே ஹீரோட பிளான் தான், ஹீரோயினை டேட் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு. இவனை பார்த்துட்டு என்னது இவன் கூட டேட் பண்ணுமா, அதுக்கு எனக்கு இந்த காசே தேவைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க. அப்ப மேனேஜர் வந்து ஓகே இந்த சூட்டாங்கோ இவங்களும் வந்து 2 வாரம் டேட் பண்ண போறாங்கன்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப சொன்னேன் என்னால இவன் கூட டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப வந்து அவளுக்கு கால் வருது. ஹீரோவும் எடுத்து பேசுகிற மாதிரி கண்ணை காமிக்க அவங்களும் போய் பேசுறாங்க. டாக்டர் தான் கால் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சீக்கிரம் பணம் தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் தள்ளி போயிட்டே இருந்தா உன் அண்ணன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல வேற யாராவது செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லும்போது அங்க ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நானே இந்த டாஸ்க் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. என்ன 2 வாரம் டேட் தானே, நம்ம என்ன கல்யாணமா பண்ணிக்க போறோம், இவன் டேந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்கிறாரு, சரி உன் வீட்டுக்கு போலாமா இல்ல என்னோட வீட்டுக்கு போலாமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் என்ன வீட்டுக்குலாம் போகணுமாங்க, ஆமாங்க 2 வாரம் டேட் பண்ணுனா ஒரே வீட்டுல தான் இருக்கணுங்க, சரி வேற வழி உங்க வீட்டுக்கே வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஹீரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த வீட்டுல 3 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ வந்து என்ன எங்கே நிக்கிற வான்னு சொல்லி ரூமுக்கு இழுத்துட்டு போறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன எதுக்கு இப்ப அங்கே அழைச்சிட்டு வந்தீங்கும் போது அப்ப ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் அந்த மாதிரி பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க பாருங்க என்ன டச் பண்றவெல்லாம் வச்சுக்காதீங்கும் போது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்ற நீ, நான் ஏன் ஒன்ன டச் பண்ண போறேன், நான் இந்த டேட்டிங் ஃபைல கொடுக்கலாம் தான் வந்தேங்கும் போது அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இப்ப டேட் பண்றீங்களே இது தப்பு இல்லையாங்கும் போது நான் தேடின பொண்ணை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, யார் அந்த பொண்ணுங்கும் போது அது இப்ப முக்கியம் இல்ல, அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சோம் என்கிட்ட வந்து பேசலனா அப்ப அந்த பொண்ணுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம், அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நான் வச்சிருந்து என்ன பண்ணேன், சோ அதனால தான் நான் விட்டுட்டேன்னு சொல்ல.
என்ன அப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க கூட வச்சுக்க போறது இல்லையாங்க? இல்ல அதுக்கு பதிலாக தான் இப்ப நான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ செட் ஆனா உன்னை கூட வச்சுப்பேன்னு சொல்ல, இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் 2 வாரம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. என்னாச்சு இவனுக்கு? பாஸ்ட் லைஃப்ல ஒரு கூட்டுக்குள்ள பறவை அடைச்சு வைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே நான் அடைச்சு வச்சிருந்தான். ஆனா இப்ப இந்த லைஃப்ல இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கான டாஸ்க் பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, ஹீரோ கிட்ட உங்களுக்கு கேட்க வேண்டிய 3 கேள்விகளை கேளுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, உங்க லவர் எது சொன்னாலும் உங்களுக்கு சகிச்சுக்கிற தன்மை இருக்கான்னு கேக்குறாங்க. ரெண்டாவது क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, உங்க லவருக்கு உங்களை பிடிக்கலனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. மூணாவது क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, உங்க லவர் மேல நீங்க பைத்தியக்காரத்தனமா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. இது எல்லாமே ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது. அது அப்படியே இப்ப क्वेश्चना கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட கொஷின்ஸ்லாம் அனுப்பிவிட்டு அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்களா, ஏன் இந்த மாதிரி கொஷின் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்கும்போது அதை ஹீரோவும் பார்க்குறாரு. என்ன நான் பொண்ணுங்க மேல பைத்தியக்காரத்தனமா இருப்பேனா, இவ என்ன கொஷின் கேட்டு வச்சிருக்கான்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஹீரோ வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு மனசுல உள்ளதெல்லாம் எழுதி தொலைச்சிட்டியே, இப்ப அவங்க பார்த்துட்டு வந்து என்ன செய்ய போறானோ தெரியலையே, இந்த வீட்லயே உனக்கு சமாதி கட்ட போறான்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்க பின்னாடி தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும் நீங்க என்ன பண்றீங்கும் போது, உனக்கு சமாதி கட்ட தான் வந்திருக்காங்க. ஓ இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போலேன்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் சும்மா தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேங்கும் போது, சரி நீ என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி வித்தியாசமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்கங்கும் போது, என்ன இது வித்தியாசமான கொஸ்டினா, அப்ப நான் வேற என்ன கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு எப்படி பொண்ணு பிடிக்கும், கியூட்டாவா அழகாவா இல்ல வீட்டுல இருக்கிற அமைதியான பொண்ணா, அந்த மாதிரி ஏதாவது கேட்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க மனசுல யோசிக்கிறாங்க. பாஸ்ட் லைஃப்ல இவனுக்கு எய்த்து பேசுற பொண்ணுங்களை பிடிக்காது, அவன் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், அவன் சொன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படி இருக்கும்போது இப்பயும் அதே மாதிரி பொண்ணுங்களை தானே பிடிக்கும்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்க நானே சொல்லவா உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களை பிடிக்கும்னு, உங்களுக்கு பொண்ணுங்க வந்து வீட்டுல அமைதியா இருக்கணும், உங்களை எதிர்த்து பேசிடவே கூடாது, அதோட வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே அவ இருக்கணும், அதாவது ஒரு கூட்டுக்குள்ள எப்படி ஒரு பறவை இருக்கோ அதே மாதிரி இருக்கணும், அப்படிப்பட்ட பொண்ணுங்களை தானே உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி கேட்க, எக்ஸ்கியூஸ் மீ நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, என்ன பத்தியா அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் நான் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அந்த மாதிரி ஆளு தானே, உங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒரு பொண்ணு தானே வேணுங்க, அதை பார்த்து ஹீரோவும் அப்படியா மேடம், அப்ப அந்த அடிமையான பொண்ணு நீங்களாவே இருக்கீங்களாங்கும் போது, ஹலோ சார் 2 வீக்ஸ் தான், அப்புறம் நான் பறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு, சரி என்னோட லக்கேஜ்லாம் நான் ஓபன் பண்ணி எடுத்து வைக்கணும், நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் நான் வீட்டுக்குள்ளே பொண்ணுங்களை அடைச்சு வைப்பனா, இவ என்னை பத்தி என்னதான் நினைக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோட கேள்விகள்லாம் அவங்களுக்கு வருது. முதல் கொஸ்டினா உங்க அண்ணனுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு அனுப்பியிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டினா நான் பொண்ணுங்களை நம்பலாமா, அவங்க என்னை ஏமாத்தாமா எனக்கு உண்மையா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் செம்மையா திட்டுறாரு. இதோட 56வது தடவை என்னை ஏமாத்திட்டு நீ ஓட பார்த்திருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ற, நான் உன் மேல வச்சிருக்க பாசம் உனக்கு புரியவே புரியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை யோசிச்ச ஹீரோயினும் என்ன இது என்ன டார்கெட் பண்ணி கேட்ட மாதிரியே இருக்கே, அவன் டார்ச்சர் பண்ணதை விடவா நான் வந்து ஏமாத்திட்டு போயிட்டேன், அதுக்கும் சரியா போச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கீழே வந்து ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க போல, அவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஹீரோயின் காதுல விழுகுது. ஏன்டா அப்படி இருக்க, நான் உன்கிட்ட கேக்குறது எல்லாமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொல்றேன், அது ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க, நீங்க 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களோட டிஃபிகல்ட்டான எக்ஸ் ஹஸ்பண்ட் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அம்மா மாதிரியே ஒரு நாள் அவளும் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லியே என்னை வளர்த்துட்டாரு, சோ எனக்கு மேரேஜ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை ஹீரோயினும் ஒரு ஓரமா நின்று கேட்டுறாங்க. அப்ப அவன் இப்படி பிஹேவ் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினும் இல்ல நான் தண்ணி குடிக்கதான் கீழே இறங்கி வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, அவர் பட்டுக்கு உள்ள போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற பட்லர் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க சார் இப்படி கோல்டு ஹார்ட்டா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, ஆனா அவர் எப்படி இப்படி ஆனாருங்கிறது யாருக்காவது தெரியுமா, 6 வயசுல அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லி ஹீரோவும் அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா ஒரு டார்க் ரூம்ல அடைச்சு வச்சு சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டாரு, நீ என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லுவியோ அப்பதான் அவனை வெளியே விடுவேன்னு சொல்லிட்டாருங்கும் போது அப்ப ஹீரோயின் பாஸ்ட் நினைச்சு பாக்குறாங்க. அவங்களையும் இதே மாதிரியே கட்டி வச்சிருப்பாரு போல. அப்ப ஹீரோயின் என்னை விட்டுடுங்கும் போது நீ மட்டும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கண்டிப்பா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்ல, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது, என்னைக்கு நீ இந்த கைத்தை அவுக்குறியோ அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொல்ல, அப்ப காலம் பூரா என் கூடவே இந்த ரூம்லயே நீ வாழ வேண்டியதான் சொல்லி ஹீரோயினை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இவருக்கு இந்த கெட்ட பழக்கம் எல்லாமே அவர் அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, இவரோட சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு போலன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப வந்து பட்லர் சொல்றாங்க இன்னைய வரைக்கும் சாரு அவரோட பர்த்டேவே கொண்டாடினதே கிடையாதுன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினும் ஏன் நீங்க காசு பணம் வசதியா தானே இருக்கீங்க, ஒரு கேக் கூட வாங்க முடியலையான்னு கேட்க, இங்க பணம் பிரச்சனை கிடையாது பாசம் தான் பிரச்சனை, ஏன்னா அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க அம்மா
விட்டுட்டு போனாங்க, இன்னை வரைக்கும் அந்த பாசம் கிடைக்காதான்னு சொல்லி தான் அவர் ஏங்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் வச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி ஹீரோக்கு கிஃப்ட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏமாத்திட்டு ஓட பார்த்திருப்பாங்க. அது பார்த்த ஹீரோவும் இன்னைக்கு என்னோட பர்த்டே, அப்ப கூட நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கல, அவனை நம்பினது தப்பான்னு சொல்லி அன்னைக்கு கேட்டிருப்பாரு. அப்ப அவரோட வழி வந்து ஹீரோயினுக்கு புரியல, ஆனா இன்னைக்கு புரியுது. அவர் சின்ன வயசுல தப்பான கைடன்ஸ்ல வந்ததுனாலதான் இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க 2வது டாஸ்கா ஹீரோட கழுத்திலே கிஸ் பண்ணுன்னு. அதை பார்த்த ஹீரோயினும் இதெல்லாம் ஒரு டாஸ்காடான்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் வந்து ஹீரோவுக்கும் வர அவரு குளிச்சு ரெடியாகி செண்டெல்லாம் பூசிக்கிட்டு பல கனவுகளோட ஹீரோயின் ரூமுக்குள்ள வர, ஆனா அவ என்ன பண்றானா அவ காலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவும் அடியே நீ என்ன பண்ணிட்டு இருக்குங்கும் போது வா வா சீக்கிரம் வா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கும் போது பல கனவுகளோட வந்தா இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண இருக்குன்னு வெறுப்பா கேட்க போட்டோ மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்லி போனை கொடுத்துட்டு அவங்க காலுக்கு கிஸ் பண்ண பாக்குறாங்க. அவங்களால முடியல, அப்படியே கீழே உழுக போக அப்ப ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறாரு, அதுல வந்து கிஸ் ஆகிடுது. அதை பார்த்த ஹீரோ இன்னும் பதறி போய் இதை நான் வேணுக்குன்னு பண்ணலங்கும் போது சரி பரவாயில்ல, எப்படினாலும் நம்ம ஒரு போட்டோ எடுத்தாகணும், சோ பி ப்ரொஃபஷனல் நடந்துக்கோ, வந்து போஸ் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினால அதை மறுக்க முடியல, அவங்களும் வந்து போஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து இந்த சான்ஸ்க்காக தானே காத்திருந்தாரு, அதனால போட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 போட்டோ எடுக்க வச்சிடறாரு. ஹீரோயினாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ அந்த டைமுக்கு வந்து டாக்டர் தான் கால் பண்றாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா கேட்கும்போது ஹீரோயினை பதற அடிச்சுக்கிட்டு அங்க போறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு அவரோட உடம்பு நல்லா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து 3 மில்லியன் யூவான் தேவைப்படும் சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் தயவு செஞ்சு எப்படியாவது அண்ணனை காப்பாத்துங்க, நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது அதுக்கு டாக்டரும் நீ பணத்தை கொண்டு வாமா, நம்ம சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஓரமா ஹீரோவும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. தென் ஹீரோயின் வந்து ஹீரோவை பக்கம் தான் வராங்க. என்ன விஷயம் இந்த பக்கம்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோவும் எதுவும் தெரியாத மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி டாஸ்க் வந்து 14 நாள் கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு 2 மில்லியன் கிடைக்கும், ஆனா இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, அதுவும் 3 மில்லியன் யுவான், நீங்க தயவு செஞ்சு எனக்கு அந்த பணத்தை கொடுங்க, நான் வட்டியோட சேர்த்து அந்த காசை திருப்பி தந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் ஒரு பொட்டி நிறைய காசு எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு காசு தேவைப்படுதுன்னு. எப்படி உங்களுக்கு தெரியும் நான் வருவேன்னு சொல்லிட்டு கரெக்டா காசு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது என்னை விட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ல அப்போ என் அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்கும் போது அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டு போ, அதோட இதை எனக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதை நான் உனக்கு நன்றி சொல்ல விதமா தான் இதை நான் கொடுக்குறேங்கும் போது நன்றியா அது எதுக்கு நீங்க எனக்கு சொல்லணுங்கும் போது அப்ப ஹீரோ வந்து அந்த தோட எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சாங்க, ஆமா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு என்ன புரியலன்னா எதுக்காக நீ இதை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தான். சரி என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இப்ப நான் சொல்றேன் நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினும் என்னால முடியாது, இன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அதை நீங்க மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன், எனக்கு இப்போதைக்கு பணம் தான் தேவைப்படுது, அதை மட்டும் எனக்கு கொடுங்கும் போது அதுக்கு ஹீரோவும் உனக்கு பணம் வேணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா நான் உனக்கு பணம் தரங்கும் போது அது என்னால முடியாது, லவ் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு உன் அண்ணனை உனக்கு எவ்வளவு பிடிக்குங்கும் போது என் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்க, உன் அண்ணனும் ஒரு பையன் தானே, அவனை உனக்கு பிடிக்குதுல, அப்ப என்னையே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்க இல்லைங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க, லவ்ங்கிறது தன்னால வரணும்னு சொல்லும் போது இங்க பாரு உன் அண்ணன் கூட 17 வருஷமா இருந்ததுனால தான் உன் அண்ணனை உனக்கு பிடிச்சு போயிருக்கு, அதே போல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் டைம் ஃபுல்லா வாழு, கண்டிப்பா என்னையும் உனக்கு பிடிச்சு போகும்னு சொல்லி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும் இந்த மரமண்டனுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்னு சொல்லி யோசிக்க இங்க பாரு உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன் அண்ணனோட ட்ரீட்மெண்ட்டை நானே பாத்துக்கிறேன், அவனுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 2வது ஆப்ஷனா உன் அண்ணனோட ஃபியூனலுக்கு 200 யுவான் கிஃப்டா காசு தர, அதை வாங்கிக்கிட்டு போயிடுங்க, இப்போ உன்னோட முடிவு தான், ஃபியூனரலா வெட்டிங்கா நீயே சூஸ் பண்ணி சொல்லுங்கும் போது ஹீரோயினுக்கு வேற வழி கிடையாது, அதனால ஒத்துக்கிறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட் தான், சைன் போடு உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல இங்க பாருங்க அப்பெல்லாம் சைன் போட முடியாது, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சில நான் கண்டிஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க, என்ன கண்டிஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோ, ஏன் என்னோட சொத்தே வேணாலும் எழுதிக்கல, அதை நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது, என் அண்ணனோட ட்ரீட்மெண்ட் மட்டும் நல்ல விதமா முடிஞ்சா போதும், அப்புறம் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அப்பெல்லாம் நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது மேடம், ஏதாவது ஒரு காரணம் இருந்தா மட்டும்தான் நீங்க டிவோர்ஸ் பண்ண முடியுங்க, அதெல்லாம் ஒரு காரணம் கிடைக்கும், கல்யாணத்துக்கு பிறகு நீ என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணா நான் என்ன பண்றது, அப்புறம் நீ என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுப்ப, எனக்கு ஃப்ரீடமா இருக்க விட மாட்டேன், என்ன பார்ட்டிக்கு போக விட மாட்டேன், வெளியே கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி என்னையும் இந்த வீட்டுக்குள்ள அடைச்சிடுவேன்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோவும் ஹலோ மேடம் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி எப்ப பார்த்தாலும் என்ன நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க, என்ன என்ன பார்த்தா என்ன வில்லன் மாதிரியே தெரியுதுன்னு கேட்டுட்டு இருக்க, ஆமாண்டா உன்னை பார்த்தா வில்லன் மாதிரி தான் இருக்கு, உனக்கு மட்டும் பாஸ்ட் லைஃப் ஞாபகம் வரட்டும் அப்போ உனக்கு தெரியும்டான்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்க, சரி இப்போ என்ன ஏதாவது நான் உன்னை பண்ணிட்டேன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளவுதானே, சரி ஓகே நான் அதை கான்ட்ராக்ட்ல
ஆட் பண்றேன், இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. தென் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட பிரதரோட ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, சரி நான் என்னோட பிரதரை போய் பார்க்கணும், நான் கிளம்பட்டுமாங்கும்போது, எங்க போற நீ என்னோட வீட்டுக்கு வர மாட்டேன்னு கேட்கும்போது, பாத்தியா கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே என்ன வந்து என் ஃப்ரீடத்தை கெடுக்கிறங்கும் போது, எம்மா தாயே உன்னோட ஃப்ரீடத்தை நான் கெடுக்கல, இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், இன்னைக்கு கூட என் கூட வீட்டுக்கு வர மாட்டேன்னு கேட்கும்போது, சரி சரி வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப பட்லர் ரெடி சொல்றாங்க, மேடமோட லக்கேஜ் எல்லாத்தையும் உங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு. அதை கேட்ட ஹீரோயினும், இதுக்கு என் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணீங்க, நான் கல்யாணத்துக்கு மட்டும் தான் ஓகே சொன்னேன், இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும், இங்க பாரு கல்யாணம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தானே கல்யாணம், ஒரு கான்ட்ராக்ட்ல ஒன்னா தூங்க கூடாதுன்னு சொல்லி எதுவும் போடலையே, அப்ப நீ என் ரூம்ல தான் தூங்கி ஆகணும்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோனுக்கு வந்து பயமாகுது, இங்க பாரு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணினா இதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல சேரும்னு சொல்ல, இல்லம்மா நீ நான் குளிக்க போறதுக்காக ஷர்ட் பட்டன் கழட்டுறேன், அது போய் நீ தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் குளிக்க போயிடுறாரு. ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. அப்படியே லைட்டா ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் பாஸ்ட்டை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட பேச்சை கேட்கவே மாட்டாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து இப்ப அவன் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவான், அதை வச்சு நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வரும்போது அவங்க வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஓகே நீ எனக்கு எப்ப நீ ஏத்துக்கிறியோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேங்க, என்ன சொல்ற நீ, அப்ப நீ என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, நான் எதுக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறேன், எனக்கு தேவையில்லாமே நீ உண்மையா இருக்கணும், அது மட்டும்தான், என்னைக்கும் என்னை ஏமாத்திடாதேன்னு சொல்லிட்டு போறாரு. பாஸ்ட் லைஃப்ல இவன் எவ்வளவு அரக்கனா இருந்தா, ஆனா அப்படியே இப்ப சேஞ்ச் ஆயிட்டானு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க டாக்டர் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து அப்ராட்ல இருந்து டாக்டர் வர வச்சு உன் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு, ஸோ அண்ணன் வந்து இன்னும் 2 வீக்ஸ்ல குணமாயிடுவான்னு சொல்ல, அதுக்கிட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ நமக்கு தெரியாம இவ்வளவு ஹெல்ப் பண்றாரா, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தியே ஆகணும், ஆனா அதுக்காக என்னால டிவோர்ஸ் மட்டும் கொடுக்காம இருக்க முடியாது, கண்டிப்பா நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. எப்ப நம்ம 2 பேரும் கிராண்டா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கேட்க, ஆண்டாவா இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இங்க பாருங்க என் அண்ணன் கிட்ட இன்னும் நான் கல்யாணம் ஆனதே சொல்லல, அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் ஏன் உன் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிற பயமான்னு கேட்கும்போது, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையங்க, பாரு உன் அண்ணனை பார்த்து ஜெலஸெல்லாம் எனக்கு இல்ல, ஆனா ஒரு ஓரமா வந்து காண்டாகுது, சோ வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லி லைட்டா வான் பண்ற மாதிரி பண்றாரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு பயம் வந்துருது. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல இதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்ப வந்து ஹீரோயின் வந்து அவங்க அண்ணனை பார்க்க போயிருக்கும்போது, அப்ப ஹீரோ இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்டுக்கு வரலனா உன் அண்ணனை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம சீக்கிரமா பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோட அம்மா தான் நிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினும் ஆன்ட்டி நீ வீட்டுக்குள்ள வரலன்னு கேட்கும்போது, இல்லம்மா இருக்கட்டும், உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என் பையனை நான் சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டேன், அவனோட அப்பா அவரோட 14வது வயசுல இறந்து போயிட்டாரு, சோ அவன் தனிமையில இருந்து அவன் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தான், அந்த பாசத்துக்காக அவன் நிறைய தப்புகளும் செஞ்சிருக்கான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன், இப்போ நீ அவன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட, இனிமே நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் அவனோட பர்த்டே வரப்போது என்னோட சார்பா இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துரு, அவங்கள விட்டு தள்ளி இருந்தாலும் ஆனா அவங்களோட நினப்பாவே தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அவனோட பர்த்டேக்கு நானே இருப்பேனான்னு தெரியலையே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த கிஃப்ட் கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அங்க ஹீரோ நிக்கிறாரு. நீ 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பெங்கும்போது, சரி கையில என்ன வச்சிருக்குங்கும் போது அதை வந்து ஹீரோயின் மறைக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன உன் அண்ணன்காரன் கொடுத்தானு கேட்க, சேச்சே அதெல்லாம் கிடையாது, இது உங்க பர்த்டேக்காக வந்த கிஃப்ட்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்த ஹீரோவும் அப்போ என்னோட பர்த்டேல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா ஒருத்தவங்க எனக்கு ஞாபகப்படுத்தினாங்கன்னு சொல்ல, அது யாரு உனக்கு ஞாபகப்படுத்தினது கேட்கும்போது உங்களோட அம்மா தான் சொல்லும்போது, அதை கேட்டு ஹீரோ கோவப்படுறாரு. நீ எதுக்கு அவங்க எல்லாம் போய் பார்த்தங்க, நான் போய் பார்க்கல, அவங்க வீட்டு வாசல நின்னாங்கன்னு சொல்ல, இனிமே நீ அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, அதை நீங்க சொல்லக்கூடாது, அவங்க என்னோட மதர் இல்ல, நான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. இப்ப ஹீரோ பின்னாடியே வந்து இந்த கிஃப்ட் எனக்கு தேவை கிடையாது, அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க தான் நானும் ஒத்துக்கிறேன், அதுக்காக நீங்க எவ்வளவு நாள் மன்னிக்காம இருப்பீங்க, அவங்க உங்களோட அம்மா கொஞ்சமாவது உங்களை ஏத்துக்க பழகுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றதுக்காக ஹீரோ வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சில நர்ஸுங்க வந்து ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது வந்து அண்ணன்காரன் காதுல விழுந்து போயிடுது. உடனே அவனை ஹீரோட வீட்டுக்கு போய் ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் அங்க வந்து என்னென்ன ஆச்சுங்கும் போது, இங்க பாரு நீ எதுக்கு இங்க இருக்கன்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோவும் அவ என்னோட வைஃப் அப்ப இங்கதான் இருப்பாங்கும் போது, அதை கேட்ட அவனும் என்ன நீ என்னோட ட்ரீட்மெண்ட்காக நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்க, என்ன நீ வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு சொல்ல, ஆனா இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாரு நான் எல்லா காசையும் இவங்கிட்ட பே பண்ணிடுறேன், நீ என் கூட இப்ப வீட்டுக்கு வான்னு சொல்ல, ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. என்னோட வைஃப் இங்க
தான் இருப்பாங்கும்போது ஹீரோயினுக்கு வந்து பயமாகிடுது. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல வந்து ஹீரோ தானே இவன் அண்ணனை கொண்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இப்பயும் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு நீ என்னை எம்பரஸ்மெண்ட் பண்ணாத, வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து இங்க பாருங்க, என் அண்ணன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவனை மன்னிச்சிடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் இப்போ உன்னோட பார்வை என் மேல எப்படி இருக்கு தெரியுமா, இந்த கொலகாரன் கெட்டவங்கிற மாதிரி பாக்குற, அதை வந்து என்னால தாங்கிக்கவே முடியல, தயவு செஞ்சு இனிமே அப்படின்னு பார்க்காதன்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அவங்க அண்ணனை பக்கம் தான் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அண்ணனை காணும். அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு பாஸ்ட் எல்லாம் கண்ணு முன்னா வந்து போகுது. ஒருவேளை ஹீரோவும் இந்த வாட்டி கோவப்பட்டு அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லி மாதிரி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க போய் பார்த்தா அண்ணனுக்கு சின்ன அடி தான், கையில மட்டும் தான் கட்டு போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்பதான் உயிரே வருது. அப்ப அண்ணன்கார சொல்றாரு, எனக்கு லைட்டான அடிதான், ஆனா என்ன காப்பாத்த வந்தவருக்கு தான் பெரிய அடின்னு சொல்ல, யாரு உன்னை காப்பாத்தினான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஹீரோ தான் படுத்திருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க, பாஸ்ட்ல என் அண்ணனை கொன்னதே இவன் தான், ஆனா இந்த டைம் இவன் தான் காப்பாத்திருக்கான். இப்போ நான் தான் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிக்க, அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராரு. அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு தான் அடிப்படை போச்சு, அப்ப ஹீரோ குறுக்க போய் அவரை காப்பாத்திட்டு இவர் அடியை வாங்கிக்கிட்டாருன்னு சொல்ல, ஆனால் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு கேட்கும்போது எல்லாம் உங்களுக்காகத்தான், நீங்கள் ஏற்கனவே வந்து அவரை கொலகார மாதிரி பார்க்குறீங்களா, இப்போ அவருக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் ஹீரோன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அவரோட உயிரையே பணைய வச்சுட்டாருன்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எனக்காக நீ இவ்வளோ யோசிக்கிறீன்னா அப்போ பாஸ்ட் லைஃப்லையும் நீ அண்ணனை கொண்டு இருக்க மாட்டேன், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக உன்னை வெறுத்தனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் வந்து அண்ணக்காரனை வெளியில் அழைச்சிட்டு போயிடறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே உட்காந்துருக்காங்களா, அப்போ ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிறாரு. அப்போ ஹீரோயினும் அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் நீ என்ன வெறுக்க கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல, என்னோட உயிர் பேஞ்சுனா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கும்போது அதெல்லாம் என் உயிர் போகாது, ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் யார் உன்னோட ஒய்ஃப், அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க, என்ன சொல்ல இப்படி சொல்லிட்டேன், மாமா வந்து நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி வா வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோக்காக கேக்லாம் ரெடி பண்றாங்க. அப்ப அங்க அண்ணன்கார வரான், இங்க பாரு காசுக்காக தான் நீ ஹீரோ கூட இருக்குங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இங்க பாரு நான் அப்ராட் கிளம்புறேன், உனக்கும் செத்தா டிக்கெட் போட்டிருக்கேன், என் கூட நீ வந்துருன்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கொடுக்க, ஹீரோயின் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ண இவ்வளோ லேட் ஆகுறான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராரு. அதை பார்த்த ஹீரோவும் ஓகே நம்ம வீட்டுக்கு போலாமா, என் ஒய்ஃப் வேற அங்கே காத்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது பாஸ் ஏர்போர்ட்ல மேடமோட பேர்ல டிக்கெட் புக் ஆயிருக்கு, அவங்க அப்ராட் கிளம்ப போறாங்க போலன்னு சொல்ல, அது கேட்டு ஹீரோட மனசே உடஞ்சு போயிடுது. அப்போ இந்த முறையும் நீ என்னை ஏமாத்திட்டியா, என் கூட சேர்ந்து பர்த்டே கொண்டாட போறது இல்லையா, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அப்போதான் நீ எதுக்காக இப்பெல்லாம் என்னை பார்த்துருக்கேங்கிறது புரிஞ்சுது, சரி இந்த லைஃப்லயாவது நான் பண்ண தப்புகள்லாம் சரி செஞ்சு உங்களோட சந்தோஷமா ஆசைப்பட்டேன், ஆனா இந்த லைஃப்லயே என்னை விட்டுட்டு போயிடலன்னு சொல்லி யோசிக்க, பாஸ் நான் வேணா மேடமோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்டுறவா, ஏர்போர்ட்டை வேணா லாக் பண்ண சொல்லவான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவ இஷ்டப்படியே அவ இருக்கட்டும் சொல்றாரு. கிளைமேக்ஸ் வந்துருச்சுல, மனுஷன் திருந்திட்டாரு, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அங்க வந்து ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி ஒரு சவுண்டு கேக்குது, அது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயின் தான். அதை பார்த்த ஹீரோ செம்ம சந்தோஷமாகி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ என்னை விட்டுட்டு போகலையான்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, இங்க பாரு அண்ணன், நான் வந்து அவனை லவ் பண்றேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவனை விட்டு வரக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தோணுது, சோ நான் அப்ராட் வரலன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அதை யோசிச்சு பார்த்து நான் எங்கேயும் போறது இல்ல, உங்களோட தான் இருக்க போறேன்னு சொல்ல, அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த டிராமா முடியுது. டிராமால ஒரு குழப்பம் இருக்கும், என்னடா ஹீரோ இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான், ஆனா ஹீரோயின் வந்து சேர்ந்துட்டாங்களேன்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஹீரோவோட சின்ன வயசுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் ஹீரோயின் கிட்ட அப்படி நடந்திருப்பாரு. அப்ப ஹீரோயினும் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இல்லாம அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். ஆனா இந்த டைம் ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு, ஹாப்பி எண்டிங்காகவும் முடிஞ்சிச்சு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியும். அதே நம்ம வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு மூணாவது மனுஷங்களா பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு புரியும். ஸோ உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம ஈகோலாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மூணாவது நபரா பாருங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் குறையவும் வாய்ப்பு இருக்கு. இது முழுக்க என்னோட கருத்து தான், இது நான் அக்செப்ட் பண்ணு சொல்லவே இல்லை, இது என்னோட வாழ்க்கையோட ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.